ஹாய் கைஸ், இன்னைக்கு சண்டே. நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற புது ஏரிங்கிற லேக்குக்கு வந்திருக்கோம். இங்கே ஸ்ரீ கோடி முனியப்பன் அப்படிங்கிற ஒரு அழகான கோயில் இருக்குது. அவரோட சன்னதியில் போயிட்டு சாமி நல்லா கும்பிட்டுட்டு, அங்கே வந்து குளிக்க தடை அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரின்ட்டு அங்கேருந்து லேக்கை சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அங்கே வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போகணும். ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதாங்க. உள்ளே போனோம்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் இருக்குது ரோடு எண்டு. கிளம்பி போகும்போது ரைட் சைடில் பாருங்கள் நாட்டுக்கோழி பண்ணை இருந்தது. அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகிற வழியில் பாருங்கள் சின்ன பசங்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக ஒரு 2.5 3 கிலோமீட்டர் இருக்கும். உள்ளே போனோம் அப்படின்னா கற்பகம் நகர் பாருங்க, போர்டு இருக்கு, கற்பகம் நகர். உள்ளே போனோம்னா கற்பகம் கிராமம் அப்படிங்கிற ஏரியா வருதுங்க. அங்கே தான் வந்து ஜனங்க கூட்டம் ஸ்டார்ட் ஆகுது. சுற்றியும் ஃபுல்லாக வண்டிங்க, காருங்க, நிறைய ஜனங்க இருக்காங்க. வீக்கெண்டில் போகும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஜனங்க கூட்டத்தை இந்த ஏரியாவில் பார்க்க முடியும். கற்பகம் கிராமம் உள்ளே வந்து வாய்க்கால் போகிற மாதிரி தண்ணி அங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து தான் தண்ணி வந்து லேக்கில் வந்து சேருதுங்க. கற்பகம் கிராமம் ஒத்தையை மாதிரி ஓரமாக நடந்து போகணுங்க. பார்த்து பத்திரமா தான் போகணும், அந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு வந்துட்டாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுங்க. பார்க்கவே இடமும் சூப்பராக இருக்குது, தண்ணியும் நல்லாவே இருக்குது, சுத்தமாகவே இருக்குது. இதில் வந்து பாருங்கள், ஒரு ஃபேமிலி வந்து அவங்க டாகியை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அது என்ன ஜாலியாக விளையாடுது. அவர் மேலேயே ஏறி ஏறி உட்காந்துருக்குது. வண்டி நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்து கல்லணை ரீச் பண்ணிட்டாங்க. இங்கே ஜனங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து சேஃப்டியாகவும் இருக்குது இடம். தண்ணி அவ்வளோவா அதிகமாக இல்லை. குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக விளையாண்டாங்க. தண்ணி நல்லா தான் இருக்குது. நம்ம கலந்து விடாத வரைக்கும் தண்ணி நல்லா இருக்குது. ஆனால் அடியில் மணல் தான் இருக்குது. இப்போ எல்லாம் குதிச்சாங்கன்னா தண்ணி கலங்கிடுது. தண்ணி நல்லா பயங்கர கூலிங்க, ரொம்ப சில்னஸாக இருந்தது. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகில அத்தி மரம் அகில. கிட்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பி. தண்ணி வந்து பயங்கர சில்னஸ்ஸு. தண்ணி வந்து கிளியராக நல்லாவே இருந்தது. கண் எரிச்சல் ஒன்றும் இல்லை. அதனால் வந்து குழந்தைங்க எல்லாமே, அங்கே உள்ள குழந்தைங்க எல்லாமே பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்கள் அங்கே போனப்போ ஒரு 4 மணி இருக்கும். நல்ல கூட்டம் இருந்தது. டைம் போக போக எல்லோரும் கிளம்ப ஆரம்பித்தாங்க. ஒரு 1.5 மணி நேரம் அங்கே இருந்தோம். 5:30 மணி சுமார் இருக்கும், கிளம்பிட்டோம் அங்கே இருந்து. ஒண்ணுமே தெரியலையே. ஒரு 5:30 மணி வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி நம்ம 2 வீலரில் ரைடு போகும்போது அப்படியே சன் வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வயல்வெளியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சரி போகும்போது கண்ணங்குறிச்சி ஏரிகிட்ட போயிட்டு மீன் வாங்கினோம். மீன் வாங்கி வீட்டுக்கு போயிட்டு பசங்களை கூட்டி விட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த சண்டேவை. அடுத்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.